இது எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை பொருளாதாரத்தின் மீது ஏற்படும், இதனால் ஏற்படக்கூடிய விலைவாசி ஏற்றம், அப்படி விலைவாசி ஏற்றம் ஏற்படுவதனால் ஏற்படக்கூடிய பணவீக்கம், பணவீக்கத்தின் காரணமாக குறையக்கூடிய தேவை டிமாண்ட், இதையெல்லாம் எதை பற்றியும் கவலைப்படாம நீ கேள்விதானே கேட்ட, இவ்வளவு சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்தை ஒரு போர்டு மீட்டிங் மாதிரி வச்சுக்கிட்டு போன ஆண்டு அவ்வளவு சம்பாரிச்சோம், இந்த ஆண்டு இவ்வளவு சம்பாரிச்சோம் அப்படின்னு ஒரு அரசினுடைய அமைச்சர் சொல்லுவாங்க. எதிர்கட்சிகள் சத்தம் போட்டு பார்த்துட்டு நாடாளுமன்ற அவையை முடக்கின உடனே இதெல்லாம் ஒழுங்கான ஒரு நடவடிக்கையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவைத் தலைவர்கள் அவை நாளை வரை தள்ளி வைக்கப்படுகிறது சொல்லிட்டு போறாங்க. கேள்விக்கு என்ன பதில் சொல்லணும் அப்படின்ற உரிமை அமைச்சர்களுக்கும் அரசுக்கும் உண்டு. அதை சேர் தட்டி கேட்காது. இப்படி ஒரு ஜனநாயகத்தை வகுத்திருக்குது காங்கிரஸ் கட்சி, அதை கடைபிடிக்கிறது பாஜக. நீங்க எவ்வளவோ முதலீடுகளுக்கு திறந்து விட்டுருக்கீங்க, ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் சொல்றீங்க, சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் சொல்றீங்க, முதலீடுகளுக்கான நிறைய வழிகளை திறந்து விட்டுருக்கீங்க, முதலீடுகளும் நிறைய வந்ததுன்னு நீங்க சொல்றீங்க. அப்படியானால் அதுல உருவான வேலை வாய்ப்புகள் எவ்வளவு? இந்த நாட்டில் ஒரு சமநிலையை ஏற்படுத்தி அதன் மூலம் இந்த வேலை வாய்ப்புகளில் சமூக நீதி கொடுத்து இதில் பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர், மலைவாழ் மக்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தது எல்லாத்தையுமே புதிய இந்தியா என்று சொல்லி இதை அனைத்தையும் அழிக்கின்றார் மோடி. வணக்கம் தோழர்களே, ரூஸ்டர் செய்திகளின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நேற்றைய தினம் 2 செய்திகள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவையாக என் கண்ணில் பட்டது. ஒன்று, இந்திய ஒன்றிய அரசினுடைய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் எழுத்துப்பூர்வமாக மாநிலங்களவையில் அளித்த ஒரு பதில். ஏன் பெட்ரோல் டீசல் விலை இந்த அளவிற்கு உயர்ந்திருக்கிறது என்று கேட்டு அனைத்து கட்சிகளும் நாடாளுமன்றத்தை கடந்த 2 நாட்களாக, இன்றும் சேர்த்து 3 நாட்களாக முடக்கி வரும் சூழலில் அதற்கான பதிலை எதிர்பார்த்து காத்திருந்த வேளையில் பெட்ரோலிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொன்ன பதில் என்னவென்றால், ஏன் உயர்த்துகிறோம், எதன் அடிப்படையில் உயர்த்துகிறோம் என்பதையெல்லாம் சொல்லவில்லை. அது ஒரு லைனில் மட்டும் சொல்லிட்டாரு. சர்வதேச விலை, அதன் மீதான டிரான்ஸ்போர்ட்டு, அதன் பிறகு இங்கே இருக்கக்கூடிய அவர்கள் வைக்கக்கூடிய அந்த எக்ஸைஸ் டியூட்டி, அப்புறம் மாநில வரிகள், இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த விலையை நிர்ணயம் செய்கின்றன. இதில் எங்களுக்கு எந்த விதமான பங்கும் இல்லை. ஆனால் எங்களுக்கு எந்த பங்கு இருந்துச்சு அப்படின்னு அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, இந்த 7 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா எல்பிஜி பிரைஸ், லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ் என்று சொல்லக்கூடிய சமையல் எரிவளியினுடைய விலையை 2 மடங்காக்கி இருக்கின்றோம். 2014 மார்ச் 1ஆம் தேதி 414 ரூபாய்க்கு இருந்த அதனுடைய விலையை இன்றைய தினம் டெல்லி விலையை குறிப்பிட்டு அவர் பேசுகிறார், 819 ஆகிவிட்டது. இவ்வாறு விலையை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி அதன் மூலம் அதற்கு கொடுத்து கொண்டிருந்த இந்த மானியத்தை, சப்சிடியை முழுமையாக நிறுத்திவிட்டோம் என்று வெற்றிகரமாக மார்த்தட்டுகிறார். சப்சிடியே இப்போ கிடையாது அப்படின்ற ஒரு அறிவிப்பை ஒரு பதிலாக சொல்றாரு. எவ்வளவு நேக்க அதை கையாளுறாங்க பாருங்க. எவ்வளோ பெரிய எதிர்ப்பு மக்களவையில் ஏற்படுது, மாநிலங்களவையில் ஏற்படுது. அதை பற்றிலாம் கவலை இல்லை. நீங்கள் இதுவரைக்கும் இருந்த ஆட்சிகள் சாதிக்காததை, சப்சிடியை நாங்கள் முழுமையாக நீக்கிட்டோம். ஆனால் விலை டபுள் ஆகிப்போச்சு. இதனால மக்களுக்கு சுப ஏறுமே. அதை பற்றியெல்லாம் பேச்சுக்கு பதிலே இல்லை. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னோம்னா, எந்த அளவுக்கு விலைவாசி ஏற்றிருக்கிறோம், இதில் எவ்வளோ வருவாயின்னு தான் நீங்கள் கேட்டீங்க. இதை எடுத்துக்கோங்க. 2013ஆம் ஆண்டு மோடி ஆட்சிக்கு வருவதற்கு முந்தைய நிதியாண்டில், அதாவது 14 மார்ச் வரைக்கும் 52,537 கோடி பெட்ரோல் டீசல் மீதான உற்பத்தி வரி, எக்ஸைஸ் வரி விதிப்பின் மூலம் இந்திய ஒன்றிய அரசுக்கு கிடைச்ச வருவாய். அது அடுத்த 6 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா 2,13,000 கோடியாக உயர்ந்துருச்சு. அதாவது 2019-20 2,13,000 கோடியாக உயர்ந்துருச்சு. அடுத்த நிதியாண்டு அதான் 2021 கடைசியாக இப்போ இந்த மார்ச்சோடு முடியக்கூடிய இந்த நிதியாண்டில் 11 மாதங்களில் பிப்ரவரி வரை 2,94,000 கோடி வருவாய் வந்திருக்குது அப்படின்னு அவர் சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த மாதிரி எண்ணெய், பெட்ரோல்,
டீசல், விமான எரிபொருள், இயற்கை எரிவளி மற்றும் கச்சா எண்ணெய் ஆகியவற்றின் மீதான வரி விதிப்பின் மூலம் இந்த நிதியாண்டில் இந்திய ஒன்றிய அரசிற்கு ஏப்ரல் முதல் ஜனவரி வரையிலான இந்த 10 மாதத்தில் 3 லட்சம் கோடி வருவாய் கிட்டிருக்கிறது. இதுதான் தர்மேந்திர பிரதானுடைய அறிக்கை. எந்த இடத்துலையும் இதற்கான நியாயம் என்ன, இது எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை பொருளாதாரத்தின் மீது ஏற்படும், இதனால் ஏற்படக்கூடிய விலைவாசி ஏற்றம், அப்படி விலைவாசி ஏற்றம் ஏற்படுவதனால் ஏற்படக்கூடிய பணவீக்கம், பணவீக்கத்தின் காரணமாக குறையக்கூடிய தேவை டிமாண்ட், இதையெல்லாம் எதை பற்றியும் கவலைப்படாமல் நீ கேள்வி தானே கேட்ட, இவ்வளோ சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த போர்டு மீட்டிங்கில் ஒரு சேர்மன் சொல்லுவார்ல, போன வருஷத்தை விட இந்த வருஷம், அதாவது இப்போ இந்த அம்பானிஸு அதானிஸு இவங்கெல்லாம் அவங்களுடைய போர்டு மீட்டிங்கில் இப்படி தான் பேசுவாங்க. போன முறை டேக்ஸுக்கு அப்புறம் நம்மளுடைய ப்ராஃபிட் இவ்வளவு, இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 4 காலாண்டுலேயும் இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லி முதலீட்டாளர்களுக்கு ஒரு டேட்டாவை கொடுப்பாங்க இல்லையா, நம்பிக்கை கொடுக்குற மாதிரியும் மேலே முதலீடு செய்யுங்க அப்படின்ற மாதிரியும் அவங்களுடைய முதலீடு திட்டங்களுக்கு இன்னும் பரவலாக முதலீடுகளை நீங்கள் செலுத்த வேணும் அப்படின்னு சொல்கிறது மாதிரி நாடாளுமன்றத்தை ஒரு போர்டு மீட்டிங் மாதிரி வச்சுக்கிட்டு போன ஆண்டு அவ்வளோ சம்பாரித்தோம், இந்த ஆண்டு இவ்வளோ சம்பாரித்தோம் அப்படின்னு ஒரு அரசினுடைய அமைச்சர் சொல்லுகிறார். சரி, இதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க, இவ்வளோ வருவாய் வருது, இந்த வருவாயை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க சொல்லணும் இல்லையா? இவர் சொல்லலைன்னாலும் பரவாயில்ல, பக்கத்தில் நிர்மலா சீதாராமன் இருக்கிறாங்க இல்லையா நிதியமைச்சர், அவங்க சொல்லலாம் இல்லையா? அவங்களும் பேசாத இருக்கிறாங்க. எதிர்கட்சிகள் சத்தம் போட்டு பார்த்துட்டு நாடாளுமன்ற அவையை முடக்கின உடனே இதெல்லாம் ஒழுங்கான ஒரு நடவடிக்கையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவைத்தலைவர்கள் அவை நாளை வரை தள்ளி வைக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதில் என்ன ஒழுங்கு இருக்குது? இவ்வளோ தூரம் மக்கள்கிட்ட கொள்ளையடிச்சதில்ல, அதை பற்றி அவங்க கேள்வி கேட்கலாம். நோ, யூ ஆர் லையபிள் டு ஆன்சர் ஆன் வாட் யூ ஹவ் ஸ்பெண்ட் ஆன். இவ்வளோ வருவாய் வந்துருச்சுன்னு சொல்லிட்டீங்களா, அதை நீங்கள் எப்படி செலவு பண்ணீங்க, பட் யூ ஹவ் நாட் ஆன்சர்டு தர் கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய விதிமுறை என்ன அப்படின்னீங்கன்னா, கேள்விக்கு என்ன பதில் சொல்லணும் அப்படின்ற உரிமை அமைச்சர்களுக்கும் அரசுக்கும் உண்டு. அதை சேர் தட்டி கேட்காது. இப்படி ஒரு ஜனநாயகத்தை வகுத்திருக்குது காங்கிரஸ் கட்சி, அதை கடைபிடிக்கிறது பாஜக. எவ்வளவு பெரிய நகைச்சுவை பாருங்க. இதுதான் ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குவது என்பதற்கு அர்த்தம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மற்றொரு செய்தி தான் மிக அதிர்ச்சிகரமானது. மோடி அவர்கள் பதவி ஏற்ற இதே இந்த 2014 இருந்துட்டு இந்த 2020 வரையிலான இந்த 6 ஆண்டு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அரசில் இந்திய ஒன்றிய அரசினுடைய பல்வேறுபட்ட துறைகளிலும் உருவான அந்த வேலை வாய்ப்புகளை நிரப்பாமல் அப்படியே தட்டி கழித்து கொண்டே வருகிறார்கள். எம்ப்ளாய் பண்ணுறதில்லை. உலகத்தில் ஒன்று சொல்லுவாங்க, இந்திய அரசு என்பது நாட் ஓன்லி இட் இஸ் எ கவர்மெண்ட் ஃபார் த பீப்புள் பட் ஆல்சோ த பிக்கஸ்ட் எம்ப்ளாயர் அப்படின்னுவாங்க. மிகப்பெரிய வேலை வாய்ப்பு தரக்கூடிய ஒன்று இந்திய ஒன்றிய அரசுன்னு சொல்லுவாங்க. மாநில அரசுகளில் இந்திய ஒன்றிய அரசு மட்டுமே. காரணம், அதற்கு கீழே இருக்கக்கூடிய பொதுத்துறைகள், இந்திய அரசினுடைய துறைகள், ஃபைனான்ஸ்லேருந்துட்டு ஆரம்பித்து காமர்ஸ்லேருந்துட்டு விவசாயத்திலேருந்துட்டு அவ்வளவு துறைகள், நாடு முழுவதும் அதற்கு இருக்கக்கூடிய கிளைகள், இந்திய ஒன்றிய அரசின் கீழ் இருக்கக்கூடிய பொதுத்துறை வங்கிகள், இந்திய ஒன்றிய அரசின் கீழ் வரக்கூடிய விமான நிறுவனங்கள், ரயில்வே போன்றவை, இவை எல்லாமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவிற்கு வேலை வாய்ப்பை உருவாக்குபவை, இந்த நாட்டினுடைய அரசு இயந்திரத்தை வழிநடத்தி செல்பவை. அதான் முக்கியம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்றைய நிலையில் ஆஸ் ஆன் டேட் 7 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் இந்திய அரசு, மோடி அரசு அதனை நிரப்பவில்லை என்கின்ற ஒரு அதிர்ச்சி செய்தியை பல்வேறுபட்ட தரவுகளை பெற்று தி பிரிண்ட் என்கின்ற அந்த இணையதளத்தின் அந்த இணையதளம் வெளியிட்டிருக்கிறது. யூபிஎஸ்சி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எஸ்எஸ்சி, ரயில்வேஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஆர்ஆர்பி, பேங்கிங் ரெக்ரூட்மெண்ட் போர்டு தெரியாது, இவர்கள் எல்லாம் ஷோஸ் எ மேசிவ் டிப் இன் எம்ப்ளாய்மெண்ட்
இன் 5 இயர்ஸ் என்று தலைப்பு போட்டு சங்கியா திங்ரா என்கின்ற ஒரு செய்தியாளர் இவற்றை எல்லாம், அந்த தரவுகளை எல்லாம் அரசிடமிருந்தே பெற்று அவர் அதனை கொடுத்திருக்கின்றார். ஆனால் யாரிடமிருந்து அந்த விவரங்களை பெற்றார் என்பது டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங் அவர்களிடம் பெற்றிருக்கிறாரு. அந்த அதிகாரியை குறிப்பிடலை, அவங்களும் சொல்லலை. அது நல்லது, கரெக்ட். தட் இஸ் ஹவ் இன்ஃபர்மேஷன் ஷுட் ஹவ் டு பி எக்ஸ்ட்ராக்டட் அண்ட் கலெக்டட். அதில் அவங்க சொன்ன அந்த விடயங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, எந்த இடத்துல முதல்ல அவங்க கையை வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னோம்னா, யூபிஎஸ்சி வந்துட்டு இந்திய ஒன்றிய அரசு பணிகளுக்கான உயர்ந்த பதவிகளுக்கு தேர்வு நடத்தி அந்த வேலை வாய்ப்புகளுக்கான ஆட்களை தேர்வு செய்து நிரப்போம். உதாரணத்துக்கு ஐஏஎஸ், ஐபிஎஸ், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ், இப்படி பல்வேறுபட்ட அடிப்படைகளில் ஒவ்வொரு ஆண்டும் 3000, 4000, 5000 பேர் என்று எடுத்து அது கொடுக்கும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா, இதில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா 2016-17 யூபிஎஸ்சியின் மூலமாக வேலை வாய்ப்பு உருவாக்கப்பட்டது. அதாவது முக்கிய பணிகளுக்கு எடுக்கப்பட்டவர்கள் 6103. அடுத்த ஆண்டு 17-18 அது 2000 பேர் குறைக்கப்படுகிறது, 4149. அடுத்த ஆண்டு 3000 பேர் குறைக்கப்பட்டு வெறும் 1142 பேர் மட்டும்தான் எடுத்தாங்க. 2019-20 வந்துட்டு மீண்டும் 4400 பேரை உயருது. ஆனால் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா அதற்கான கணக்கு கிடைக்கல. ஆனால் வெறும் 700 சொச்சம் பேரை தான் எடுக்க போகிறாங்க அப்படின்ற தகவல். எப்படி குறைச்சிருக்காங்க பாருங்க. அதே போல் இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய ஒன்றிய அரசு பணிகளில் கிளாஸ் 3 அண்ட் கிளாஸ் 4 கிளர்க்குக்கு மேலே இருக்கக்கூடியவங்க, அதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா 2016-17 68,880 பேர் எடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்த ஆண்டு 23,000 பேர் குறைச்சிருக்குது, 45,391. 2018-19 மேலும் 30,000 பேர் குறைச்சி 16,748 பேர். 19-20 பார்த்தீங்கன்னா வெறும் 14,600 பேர். இப்போ இந்த ஆண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் 2,106 பேர். ஆண்டு கணக்கில் நீங்கள் ஒப்பிட்டீங்கன்னா 96 விழுக்காடு குறைச்சிருக்கிறாங்க. அப்போது நீங்கள் பாருங்கள், இது வரைக்கும். அடுத்தது வந்துட்டு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு. ரயில்வே தெரியும், ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் எம்ப்ளாயர் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா துறைகளுக்கு அப்புறம். அங்கே பார்த்தீங்கன்னா இதே 16-17 ஆண்டு 27,000 பேர் எடுத்திருக்கிறாங்க. அடுத்த ஆண்டு 25,000 பேர். 18-19 வெறும் 7,000 பேர். 19-20 1,16,391 பேர் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா இப்போ இந்த ஆண்டு 20-21 வெறும் 3,800 பேர் அப்படியே குறைக்கிறாங்க. அடுத்தது மற்ற போஸ்ட்டு அதிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஓரளவிற்கு அது அப்படியே நிற்குது. இந்த பேங்கிங் அதிலெல்லாம் வந்துட்டு எடுத்துகிறதுலாம் பார்த்தீங்கன்னா 9,000 13,000 பேர் வரையும் எடுத்துருக்கிறாங்க. ஆனால் அதுவும் குறைஞ்சிக்கிட்டு தான் வருது. இப்போ இதுதான் இங்கே ஒரு முக்கியமான ஒரு விளக்கத்தை வந்துட்டு நம்மகிட்ட இருந்துட்டு கேட்குது. அது என்ன அப்படின்னம்னா, இந்த மினிமம் கவர்மெண்ட் மேக்சிமம் கவர்னன்ஸ் அப்படின்னு சொன்னார் இல்லையா மோடி, அடிக்கடி பேசுவார் அவர். மினிமம் கவர்மெண்ட் மேக்சிமம் கவர்னன்ஸ். அரசனுடைய பலம் குறைவாகவும் அது அமைச்சரவையினுடைய பலம் குறைவு கிடையாது. அது ஒருவேளை அடுத்தபடியாக நிறைவேறலாம். அரசனுடைய பலம், ஆனால் ஆட்சிமை கவர்னன்ஸ் அது அதிகமாக இருக்கணும். அப்போ அது என்ன அப்படின்னு அர்த்தம் அப்படி சொல்கிறார் அப்படின்னம்னா, அரசு துறைகளை வந்துட்டு குறைச்சி பொதுத்துறைகளையும் குறைச்சி தனியார்களை அதிகப்படுத்துவது, இதுதான் இங்கே ரொம்ப முக்கியமானது. அப்போது நம்ம ஒரு எதிர்கேள்வி ஒன்று கேட்கலாம். இதே காலகட்டத்தில் 2016-17 ஆரம்பிச்சு இதே 2021 வரை இந்த மார்ச் வரைக்கும் நீங்கள் எவ்வளவோ முதலீடுகளுக்கு வந்துட்டு திறந்து விட்டுருக்கீங்க. ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்ன்னு சொல்கிறீங்க, சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ்னு சொல்கிறீங்க, முதலீடுகளுக்கான நிறைய வழிகளை திறந்து விட்டுருக்கீங்க, முதலீடுகளும் நிறைய வந்ததுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியானால் அதில் உருவான வேலை வாய்ப்புகள் எவ்வளவு? இதை சொல்லணும்ல. நான் குறைச்சேன், அங்கே பாருங்கள் எவ்வளோ கூடி இருக்குது அப்படின்னு காட்டணும்ல. இல்லை, இதற்காகவே 2001-2 முதல் 2011-12 வரை அந்த 10 ஆண்டு காலத்திற்கு
11, 12 வரை 12 ஆண்டு காலத்திற்கு தனியார் முதலீடுகளால் இந்த நாட்டினுடைய வேலை வாய்ப்பு எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்குன்னு ஒரு ஆய்வே நடத்தி அதை நான் எனது புத்தகத்திற்காக எடுத்து பார்க்கும்போது அந்த ஆய்வின் மூலம் கிடைச்ச அதிர்ச்சிகரமான தகவல் என்னன்னா, எம்ப்ளாய்மெண்ட் த்ரூ FDI இஸ் ஆல்மோஸ்ட் இன்சிக்னிஃபிகண்ட். இப்படிப்பட்ட அயல் நாடுகளில் இருந்து வந்த முதலீடுகளின் மூலம் உருவான வேலைவாய்ப்பு கிட்டத்தட்ட ஒண்ணுமில்லைன்னு சொல்லலாம். அவ்வளவுதான். எந்த இடத்துலையும் பெரிய மாற்றமே ஏற்படல. அப்ப எது வேலை வாய்ப்பை கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைனி, ஸ்மால், மீடியம் என்டர்பிரைசஸ், தொழிற்சாலையிலும் சரி பிசினஸ்லையும் சரி, குறு சிறு நடுத்தர தொழில்கள் இவங்க தான் கொடுக்குறாங்க. அப்புறம் பெரும்பான்மை வேலை வாய்ப்பு எது? அமைப்பு சாரா தொழிலாளர்கள். அவங்க தான் 45 கோடிக்கு மேலே. எம்ப்ளாய்டுன்னா ஒரு 3 கோடி சொச்சம்தான். அவங்க தான் 45 கோடி. இதுதான் இந்த நாட்டினுடைய நிலை. ஆனால் அரசு வேலையை எதிர்பார்த்தோம். இந்த நாட்டில் ஒரு 1000 பேருக்கு ஒரு அழைப்பு விடுத்தா 1 கோடி பேர் அப்ளிகேஷன் போடுறான் அப்படின்ற விவரமும் அதில் இருக்கு. அப்போ நீங்கள் பாருங்க, ஒரு அரசு தன்னளவில் ஒரு மிகப்பெரிய எம்ப்ளாயராக இருந்து அது உருவாக்கிய பொதுத்துறை நிறுவனங்களின் மூலம் மிகப்பெரிய அளவிற்கு வேலை வாய்ப்பை கொடுத்து, அதே போல பொதுத்துறை வங்கிகளை உருவாக்கி நாடு முழுவதும் லட்சக்கணக்கான கிளைகளை எல்லாம் திறந்து அதிலையும் வேலை வாய்ப்புகளை கொடுத்து இந்த நாட்டில் ஒரு சமநிலையை ஏற்படுத்தி அதன் மூலம் இந்த வேலை வாய்ப்புகளில் சமூக நீதி கொடுத்து இதில் பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர், மலைவாழ் மக்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தது எல்லாத்தையுமே புதிய இந்தியா என்று சொல்லி இதை அனைத்தையும் அழிக்கின்றார் மோடி. நீ வேலை வாய்ப்பு அரசில் எடுக்கல அப்படின்னம்னா அங்கே ரிசர்வேஷன் கிடையாது. ஒரு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். அது யாருக்கு போகணும்னு உங்களுக்கு தெரியும். இதில் அவங்கெல்லாம் பயனாளர்கள் தான். ஆனால் இந்த பிசி, எஸ்சி, எஸ்டி இந்த உழைப்பாளர்கள் போகக்கூடிய இடம் அப்படியே கட் பண்ணுறாங்க. குறிப்பாக கிளாஸ் 3, கிளாஸ் 4, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, UPSC எல்லாத்துலேயும் அடி. அப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க எந்த இடத்துல இவர் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. வேலை வாய்ப்பை ஒழிக்கிறாங்க, தனியாரை ஊக்குவிக்கிறாங்க. அங்கே வேலை வாய்ப்பு பெருகவில்லை. ஏனென்றால் அது மோஸ்ட்லி டெக்னாலஜி, மோஸ்ட்லி கம்ப்யூட்டரைஸ்டு. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னம்னா எந்த அடிப்படையில் இவ்வளோ வேலை வாய்ப்புக்கு போது அதுக்கு இணைய அங்கே வேலை வாய்ப்பு உருவாகிச்சா அப்படின்ற ஒப்பீட்டளவில் ஒரு தரவும் இல்லை, அது உண்மையும் அல்ல. ஆனால் இவர்தான் சொல்லுகின்றார், பிரதமர் மோடி சொல்லுகின்றார், நாங்கள் வளர்ச்சியை தருவோம். யாருக்கு? இதையெல்லாம் வடிகட்டிட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா தனியார்கள் வந்துட்டு லாபம் நடத்தி வளங்களை கொள்ளையடித்து சுரண்டி அதே போல பங்குச்சந்தைகளில் முதலீடுகளை போட்டு அடித்து கொண்டு போக வழி ஏற்படுத்துவதை மட்டும்தான் மோடி அரசு செய்கின்றதை தவிர இந்த நாட்டு மக்களுக்கு அது எந்த விதத்திலும் உதவவில்லை என்பது அவர்கள் அளித்துள்ள இந்த புள்ளி விவரங்களில் இருந்தே நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே இங்கே ஒரு கேள்வி எழுகிறது. இந்த நாட்டினுடைய 95 விழுக்காடு மக்கள் உழைப்பாளர்கள், தொழிலாளர்கள், உற்பத்தியாளர்கள். உடல் உழைப்பு, அறிவு உழைப்பு, வளங்களை அவர்கள் எடுத்து கொடுக்கின்றார்கள், வேலைகளை செய்கின்றார்கள், விவசாய உற்பத்தியை பெருக்குகிறார்கள். அவர்கள்தான் கூலிகள், அவர்கள்தான் கட்டுமான தொழிலாளர்கள், அவர்கள்தான் சுமை கூலிகள். எல்லா இடங்களிலும் நிரம்பி கிடக்கிறார்கள். அவர்களுக்கான வாழ எந்த விதமான வழியையும் செய்து தருவது எனது வேலை அல்ல என்பதை செய்து நிரூபித்திருக்கிறது. இந்த வேலை வாய்ப்புகளை எல்லாம் அடித்து நிரூபிக்கின்றது மோடி அரசு. அப்படி என்றால் பாஜகவிற்கு எதற்காக வாக்களிக்க வேண்டும் சொல்லுங்க. பாஜகவுக்காக பேசுறாங்கல்ல, அவங்க சொல்லுங்க. வேலை வாய்ப்பு தராது, வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்கான அஷூரன்ஸ் கிடையாது, பெட்ரோல் டீசல் விலை போன்ற எல்லா பொருட்களை விலையும் உயரம் கண்டுகொள்ள மாட்டாங்க, பணவீக்கம் ஏற்படும், அதனால வந்துட்டு நம்ம கூட வாங்கு சக்தி குறையும், கண்டுகொள்ள மாட்டாங்க, அதனால டிமாண்டு குறையும். டிமாண்டு குறையுது அப்படின்ற வரும்போது உற்பத்தி குறையும், உற்பத்தி குறையும் பொழுது இன்னமும் வரி வருவாய் குறையும். அப்போ நாடு நாசமாகுமா, நாடு வளருமா? இப்பொழுது இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள்.
இந்த கேள்விக்கு இந்த நாட்டு அரசு பதில் சொல்ல போவதில்லை. ஏனென்றால் கேள்விகளுக்கு பதில் சொல்ல அவர்களால் முடியாது. அதிகபட்சம் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதில் எது தர்மேந்திர பிரதான் சொன்னாரோ அவ்வளவுதான். இவ்வளவு வருவாய் வந்துச்சு, அவ்வளவுதான் போ. இதனால் என்ன பாதிப்பு? பேச மாட்டோம், சொல்ல மாட்டோம். இதுதான் எதேச்ச அதிகாரத்தை நோக்கி மோடி இந்த நாட்டை அழைத்து செல்கின்றார் என்பதற்கு அத்தாட்சி. இதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டுமா? இந்த கேள்வியைத்தான் இந்த 5 மாநில மக்கள் முதலில் எழுப்பி அதற்குள் தீர்வு கண்டுவிட்டு பிறகு வாக்குச்சாவடிக்கு செல்ல வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.